ரஜினி சார், கமல் சார் படம் 46 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னை டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் எனக்கு அப்போ கைதி 2 இருந்தது. பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேங்க, ஏன்னா இது திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது கார்த்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும். ஸோ அதனால் அவருக்கு கைதி 2க்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டைரக்டர் கொடுத்துட்டாரு. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலான்னு யோசிக்கும் போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலான்னு யோசிச்சது தான். அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன், அதனால கைதி 2 பண்ணல அப்படிலாம் போட்டுருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறது தான். நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2வாக தான் இருக்கும்.